அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் காமினி. இன்று என்னோடு காஃபி வித் காமினி டீச்சர் என்ற நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்னோட ஒரு தமிழ் ஆசிரியர் இணைஞ்சிருக்காங்க. இவங்க 26 ஆண்டு காலமா தமிழ் போதித்து வராங்க. இவங்க என்னுடைய தோழி. இவங்கள பத்தி இன்னும் சொல்லணும்னா, அவங்க தற்போது எஸ்ஜேகேடி ஐகாம் அந்த தமிழ் பள்ளியில இணைப்பாட பிரிவுல பொறுப்பாசிரியரா இருக்காங்க. சரி, ஆசிரியரிடம் அவங்களுடைய இந்த துறையில அவங்களுடைய பயணத்தை நம்ம கேட்கலாம். சரி, இப்ப அந்த கேள்விய நான் சொல்லிட்டு இப்ப ஆசிரியருடைய பதில நம்ம பார்க்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம் காமினி டீச்சர், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் டீச்சர். சரி, உங்க பயணத்தை இந்த ஆசிரியர் துறையில பத்தி நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். நீங்க கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன். என்னுடைய ஆசிரியர் தொழில், அதாவது ஆசிரியர் பணியின் பயணம் அப்படின்னு பார்த்து கொண்டோமானால், நான் என்னுடைய STPA முடிச்சுட்டு தற்காலிகமா ஆசிரியராக 20 வயதிலேயே நான் சேர்ந்துட்டேன். அதாவது நம்ம படிப்பு முடித்த பிறகு ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் இல்லையா? அந்த சமயத்துல நான் ஆரம்பிச்சதே ஒரு தற்காலிக ஆசிரியராக தான். ஒரு 3 வருடம் தற்காலிக ஆசிரியரா, அதுவும் தமிழ் ஆசிரியரா நான் படித்த பள்ளியிலேயே வேலை செய்தேன். அங்க எனக்கு கற்பித்த ஆசிரியர்களோட நான் வேலை செய்தேன். அதன் பிறகு ஆசிரியர் கல்லூரிக்கு சென்று இப்பொழுது போஸ்டிங் முடிச்சு 26 வருடங்கள், அதாவது ஏறக்குறைய தற்காலிக ஆசிரியராக சேர்த்து பார்த்தோமானால் ஏறக்குறைய 29 ஆண்டு காலமாக நான் இந்த துறையில இருக்கேன். ஒரு நீண்ட பயணம் தான் சொல்லணும். சிறப்பான விஷயம் டீச்சர் அது. சரி டீச்சர், அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். சரி, முன்பு நீங்க ஆசிரியரா, தற்கால ஆசிரியரா இருந்த பிறகு, ஆசிரியரா ஆன பிறகு அந்த காலகட்டத்துக்கும் தற்போது இருக்கிற இந்த காலகட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்க கேட்டோம்னா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? நான் 3 ஆண்டு காலமாக தற்காலிக ஆசிரியராக இருந்த பொழுது எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்களிடம் 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் படித்து அதே பள்ளியில நான் ஆசிரியராக செல்லும் பொழுது என்ன ஒரு மாணவியா அவங்க, அதாவது எடுத்துக்கொள்ளாம என்ன ஆசிரியர்னு தான் கூப்பிடுவாங்க. தெரியாத விஷயங்களை ரொம்ப அழகா எனக்கு கற்பித்தாங்க. ரொம்ப அந்த காலத்துல நான் வேலை செய்தது ஒரு தோட்டப்பள்ளி. ஸோ அங்குள்ள மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ரொம்ப நெருங்கி பழகுவாங்க, நிறைய முன் வருவாங்க. ஒரு ஆசிரியர் சக ஆசிரியருக்கு சொல்லி கொடுக்க ரொம்ப முன் வருவாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல ஆசிரியர் தொழில நான் ரொம்ப ரொம்ப நேசித்தேன். மாணவர்களோட அன்பாக பழகிறது, அவர்களோட நான் ஒன்றாக ஒரே மேஜையில அமர்ந்து பசியாறி இருக்கேன். ஆசிரியர்கள் ஒருத்தவங்க வாங்கிட்டு கொடுத்து நாங்க உணவாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பகிர்ந்து செய்வோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவா தான் இருந்தது வேலை. ஃபைல் வேலை, முக்கியமா ஃபைல் வேலைலாம் ரொம்ப குறைவா இருந்தது. இந்த காலத்துல நம்ம எதுவா இருந்தாலும் ஆவணங்களை உறுதிப்படுத்தணும், அதை சேர்த்து வைக்கணும். அப்படி பார்த்தோமானால் இப்ப கற்பித்தலோடு சேர்த்து பிற வேலைகளும் அதிகமா இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். இது என்னுடைய பார்வைக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலையா செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல பார்த்தோமா பள்ளி அளவோடு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பள்ளியிலேயே செய்து முடிச்சுட்டு போவோம். இந்த காலகட்டத்துல அந்த வேலைகளை வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் ஆசிரியர் தொழிலுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது, அவ்வளவுதான். உண்மைதான் ஆசிரியர். அது நமக்கு ஒரு இன்றைய காலகட்டத்துல அது நமக்கு ஒரு சவால் தான்.
ஆனா நாம் தமிழ் ஆசிரியர்கள் அல்லவா, சோ அதெல்லாம் நம்ம சமாளிச்சிருவோம், சமாளித்து கொண்டுதான் இருக்கின்றோம். சரி, அடுத்தது வந்து என்னுடைய அடுத்த கேள்வி வந்து தமிழ் வந்து ஒரு பாடம் மட்டுமல்ல, தமிழ் வந்து நம்முடைய அடையாளம் அப்படின்னு வந்து பரவலா நம்ம எல்லாமே சொல்லுறோம் இல்லையா? அப்படின்னா தமிழ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி? நல்ல கேள்வி. ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களும் இந்த கேள்வியை கேட்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, தமிழ் என்பது நான் சுவாசிப்பது போன்றது. ஏன்னா அந்த தமிழ் தான் என்னுடைய அடையாளம். எங்க சென்றாலும் இந்த உலகத்துல எந்த ஒரு மூல முடுக்குக்கு நான் சென்றாலும் என்ன அடையாளப்படுத்துவது இந்த தமிழ் தான். நான் ஒரு தமிழச்சி, நான் ஒரு தமிழ் பெண், இப்படிதான் என்னால சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த அடையாளத்தையும் என்னால காட்ட முடியாது, கொடுக்கவும் முடியாது. அவ்வகையில தமிழை வந்து என்னோட மூச்சா, என்னோட உயிரா நான் கருதிட்டு இருக்கேன். ஸோ ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி என்னையும் நான் வளர்த்து கொண்டிருக்கேன், இன்னமும் வளர்த்து கொண்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் என்ன அத்துறையில வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு சிறப்பான விஷயம் சொல்லியிருக்கீங்க டீச்சர், ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்வி ஒரு சுலபமான கேள்விதான். மாணவர்கள் வந்து தமிழை வந்து ஆர்வமா கத்துக்கணும்னா நீங்க வந்து ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருப்பீங்க இல்லையா? அது என்ன ட்ரிக்? மத்த ஆசிரியர்களுக்கு சொல்லலாம் இல்லையா? முதலாவதாக மாணவர்களுக்கு அவங்களோட அடையாளம் தமிழ் என்பதை அதாவது உரமேற்றுவது போல அவங்க மனதுல பதிய வைக்கணும். ஒரு தமிழ் ஆசிரியரின் கடமை அது. மொழி அவங்களோட அடையாளம், அது ஒவ்வொருத்தரும் காக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை அப்படி என்பதை மாணவர்களுக்கு அடையாளம் படுத்த வேண்டும். பிறகு தமிழ் என்பது அவங்க கருவில் இருக்கும் பொழுதே கேட்டு வளரும் ஒரு மொழி அல்லவா? அதாவது மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும், மொழி தமிழ் மொழி என்பது உங்களோட கடைசி காலம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விடயம். அது ரொம்ப இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது. பொதுவாகவே பார்த்தோம்னா மாணவர்களுக்கு தமிழை உச்சரிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய ஒளி, நம்ம தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பேச்சை தான் நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். அது அதிகமான மாணவர்களுக்கு தெரிவதில்லை. அதை தெரியப்படுத்தணும். அதாவது அம்மா அப்படின்னு பேசுறோம், அம்மா என்றுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்ப தமிழ் என்பது ஒரு இலகுவான ஒரு மொழி, அதை ரொம்ப இலகுவா நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் முதல்ல என் மாணவர்களுக்கு எப்படி கற்பிப்பேன் அப்படின்னா, அந்த அதாவது உச்சரிக்கும் விதத்தை நான் கத்துக் கொடுப்பேன். தமிழ் மொழியில பார்த்தோம்னா குறில் நெடில், மெய்யெழுத்து உயிரெழுத்து, இவை ரெண்டும் சேர்ந்தா உயிர்மெய் எழுத்து வரும். அடிப்படையில குறில் சொற்களும் நெடில் சொற்களும் தான் இருக்கு. அந்த குறிலையும் நெடிலையும் சரியாக மாணவர்களை உச்சரிக்க வைத்து விட்டா அந்த தமிழ் மொழியை ரொம்ப இலகுவா நம்ம வாசிக்கவோ படிக்கவோ வச்சிடலாம். இதன் அடிப்படையில நான் மாணவர்களோட நான் அந்த கற்பித்தலின் போது ரொம்ப நகைச்சுவையாக அவர்களுக்கு பிடித்த மாதிரி விளையாட்டு முறையில அவர்களோட வந்து, அதாவது ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படின்ற ஒரு நடுவுல எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அதாவது இலகுவாக என்னோட பழகிறதுக்கு ஒரு வழி வகுத்து அவர்களுக்கு அந்த பாடத்தை அழகாக கொண்டு செல்வேன். அந்த அடிப்படையில நான் இன்றளவும் அதை வெற்றி கண்டு கொண்டிருக்கேன். அதாவது மொழி, ஒளி என்பது மொழி, அந்த ஒளி எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம அதாவது சரியாக போதித்தோமானால் மாணவர்கள் ரொம்ப விரைவில் தமிழ் மொழியை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நேசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லது டீச்சர், நீங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு யுக்திய சொல்லியிருக்கீங்க. இது வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். சரி டீச்சர், அடுத்தது வந்து நீங்க வந்து நிறைய தமிழ் மாநாடுகள் போயிருக்கீங்க, நிறைய தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கீங்க, சரியா? இப்ப வந்து
அதுல முதலா அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போகும் பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? நல்ல கேள்வி. முதலாவதாக நான் ஒரு மாநாட்டுக்கு போனது, அதாவது கனடா நாட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்க போகும் பொழுது எனக்கு கிடைத்த அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஆசிரியர்கள், அதாவது பல நாட்டுல இருந்து, இந்த உலகத்தில் உள்ள பல நாட்டுல இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய அந்த தமிழ் மீது கொண்ட பற்று, அவர்கள் கையாளும் புத்தி முறைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. அந்த வகையில முதலாக அந்த மாநாட்டுல நான் பேசும் பொழுது கொஞ்சம் பயம் இருந்தது. சரியா பேசுவோமா, அல்லது நம்ம கொண்டு போற விஷயம் சரியா போய் அவங்கள சேருமா அப்படின்ற ஒரு பயம் மனசுல இருந்தது. இருந்தாலும் அந்த என்னுடைய ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அந்த பாடம், அது அவர்களோட வழிகாட்டல்ல நான் என்னுடைய படைப்பை நாங்க செய்தேன். அதாவது அசைவழி வாசித்தல், எழுத்துக்கூட்டி வாசிக்காம சேர்த்து வாசிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு நம்மளுடைய ஆராய்ச்சியை வந்து அங்க நான் படித்திருந்தேன். அந்த வகையில அங்க வந்திருந்த ஃபிஜி நாட்டுல உள்ள ஆசிரியர், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆசிரியர் எல்லாம் என்னை தனிப்பட்ட முறையில பார்த்து ரொம்ப சிறப்பா செய்தீங்கம்மா அப்படின்னு வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பெரிய வெற்றியாகவும் எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள்ல அவங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அதாவது சிலர் வந்து இலக்கியத்தை பத்தி அங்க ஆராய்ச்சி செய்து அங்க படைத்திருந்தாங்க. என்னோட ஆராய்ச்சியை வந்து மாணவர்கள் எப்படி வாசிப்பது, இப்ப கல்வியில பார்த்தோம்னால் வாசிப்பு தான் அடிப்படை. வாசிப்பு மட்டும் மாணவர்கள் கைவர கற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க எம்மாதிரியான சோதனையாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்கட்டும், மிக இலகுவா செய்திருவாங்க இல்லையா? சோ அதன் அடிப்படையில நான் செய்திருந்த அந்த ஆராய்ச்சி அங்க வந்திருந்தவங்கள ரொம்ப கவர்ந்திருந்தது, அவங்கள ஈர்த்திருந்ததுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பயத்திலயோ தயக்கத்திலயோ ரொம்ப சிறப்பா நான் செய்துட்டு வந்துட்டேன். மற்ற உலக நாட்டுல உள்ள எல்லா தமிழ் ஆசிரியர்களோட என்னுடைய இந்த அறிவை பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதுவும் தமிழ், எல்லாம் சொல்லுவாங்க தமிழ் என்ன செய்யும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு உலக நாட்டுக்கு கொண்டு போனது இந்த தமிழ் தான். சோ எல்லா மாணவர்களும் அதை நம்பணும். தமிழ் நம்மள எப்பயுமே கைவிடாது, உயர்த்தி நீக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நிலையை நம்ம அடைவோம். ஆமா ஸ்ரீ, உண்மைதான் அது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா